ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வேத பாட வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து தியானித்தோன்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் என்கிற கற்பனையை குறித்து நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவோடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொண்டு கிறிஸ்துவின் மேலே நம்ம எப்படி அன்பு கூறணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைய தினத்தில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதாவது இதுவும் என்னென்னா, அந்த நியாய சாஸ்திரி இயேசுவிடம் கேட்ட கேள்வியை தான் இதுவும் அடங்கியிருக்கு. அதுதான் 2ஆம் கற்பனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரதானமான கற்பனைகள் என்ன அப்படின்னு நியாயசாஸ்திரி கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் அளித்த 2வது கற்பனை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். இப்போ நம்ம எந்த பகுதியை மட்டும் பார்க்க போகிறோன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ், தன்னை நேசிப்பது அப்படின்னா என்ன. பிப்ளிக்கல் பர்ஸ்பெக்டிவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மேலே நம்ம எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னு தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல என்னென்னா, செல்ஃப் லவ் தப்பு அப்படின்னு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, நெகட்டிவாக சில லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, செல்ஃப் லவ்னால் இதுதான் அப்படின்னு நிறைய வரைமுறைகள், உலக போக்குகள் இருக்குது. ஆனால் பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் போது தன்னை நேசித்தல் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஆழமாக பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃப் லவ். வாட் இஸ் நாட் செல்ஃப் லவ்? தன்னை நேசிப்பது அப்படின்னா எதெல்லாம் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்த்துட போகிறோம். அப்போ வாட் இஸ் நாட் செல்ஃப் லவ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃப் வர்ஷிப். அதாவது தன்னை நேசித்தல் என்பது தன்னைத்தான் புகழ்வதோ இல்லை பெருமைப்படுத்துவதோ அதெல்லாம் என்னது கிடையாது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார்? நேபுகாத் நேச்சார். இவர் என்ன பண்ணார் நமக்கு தெரியும்ல. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சு, நீங்கி போயிட்டுருச்சு. அப்போது ஆண்டவருக்கு இந்த மாதிரி தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொள்வது, தன்னை புகழ்ந்து பேசுகிறதுல ஆண்டவருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம். அன்பு என்ன பண்ணாதான், தன்னைத்தான் புகழாது. அப்போது முதல்ல என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, தன்னை நேசிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை பெருமைப்படுத்துவதோ தன்னை புகழ்வதோ கிடையாது. அப்போது அதே இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் செல்ஃப் லவ் அப்படின்னா என்னென்னா, தன்னைத்தான் புகழ்வது கிடையாது, தன்னைத்தான் பெருமைப்படுத்துவது கிடையாது. 2வது எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃப் சீக்கிங், இல்லைனா செல்ஃப் சென்டர்ட். அதாவது தன்னை நேசிப்பது என்பது தன்னை மட்டும் குறித்து தான் யோசிக்கிறது, இல்லை சுயநலமாக யோசிக்கிறதுன்றது கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே யோனாவை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. யோனா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணணும், நினிவேக்கு போகணுன்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், தர்ஷீஷுக்கு ஓடி போகிறான். அதே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நினிவேவை அழிச்சிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்க சொல்கிறாரு. அவனும் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மனஸ்தாபப்பட்டு மாறிட்டார். ஆனால் இவனுக்கு அது என்ன பண்ணல, ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. இவனோட எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும் அப்படின்னு இவன் தன்னுடைய சுயத்தை மட்டும்தான், தன்னுடைய சுய விருப்பத்தை மட்டும்தான் யோசித்தானே தவிர தேவனுடைய விருப்பத்தை என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. அப்போது தன்னை நேசிப்பது என்பது அப்படின்னா தன்னை குறித்து மட்டுமே யோசிப்பதுன்னு கிடையாது. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது தன்னுடைய ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு பத்சேபாலை என்ன பண்ணுறான், பாவத்திற்கு உட்பட செய்கிறான். இங்கே பார்த்திங்கன்னா தாவீதுக்கு என்ன இருந்தது, ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. அப்போ தன்னை நேசிப்பது அப்படின்னா சுய விருப்பங்களை பூர்த்தி செய்வது அப்படின்னு கிடையாது. அப்போது 3வது எது செல்ஃப் லவ்னா என்ன கிடையாதுன்னு பார்க்க போகிறோம். செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃப் ரைச்சியஸ். அதாவது என்னென்னா, பிறரை விட நான் தான்
உயர்ந்தவர், நான் தான் நீதிமான் அப்படின்னு தன்னுடைய சுய நீதியை காட்டிக்கொள்வது தன்னைத்தான் நேசிப்பது கிடையாது. இப்போ இந்த மூணுமே நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து உலக பிரகாரமாக செல்ஃப் லவ்னா இதுதான் அப்படின்னு நிறைய போதனைகள் இருக்குது. அப்போ செல்ஃப் லவ் அப்படின்னா என்ன கிடையாதுன்னா தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துவது கிடையாது. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்திங்கன்னா பரிசேயன் ஆயக்காரன். அங்கே பார்த்தீங்கன்னா இவனை விட நான் என்ன பண்ணுறேன், இத்தனை தடவை உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறாரு, தன்னை என்ன பண்ணுறாருன்னா நீதிமானா என்ன பண்ணுறாரு, ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அப்போது ரோமர் 10:3 வேதம் சொல்லுது, அவர்கள் தேவ நீதியை என்ன பண்ணலையாம், அறியாமல் தங்கள் சுய நீதியை என்ன பண்ணுறாங்க, நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ தன்னைத்தான் நேசிப்பது என்பது நான் தான் ரொம்ப உத்தமன், நான் தான் நீதிமான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. அப்போ 3 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இது வரைக்கும். எதெல்லாம் செல்ஃப் லவ் கிடையாது, தன்னை நேசித்தல் என்பது தன்னைத்தான் பெருமை கொள்வது, தன்னைத்தான் புகழ்வது கிடையாது. 2வது பார்த்தோம் செல்ஃப் லவ், தன்னை நேசிப்பது என்பது தன்னை குறித்து மட்டுமே யோசிப்பதுன்னு கிடையாது. 3வது பார்த்தோம் தன்னை நேசித்தல் என்பது சுய நீதியை காட்டுவது அல்ல. இதெல்லாம் உலகம் நம்மளுக்கு டீச் பண்ணுறது. செல்ஃப் லவ் அப்படின்னா நீங்கள் உங்களை மட்டும்தான் என்ன பண்ணணும், யோசிக்கணும், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நீங்கள் பூர்த்தி செய்யணும், அதுக்காக நீங்கள் எவ்வளவு எல்லை வேணாலும் போகலாம். ஃபஸ்ட்டு உங்களை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும், அடுத்தது தான் எல்லாமே அப்படின்னு உலக பிரகாரமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய போதனைகள் இருக்குது. ஆனால் பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும்போது அப்போது தன்னை நேசிப்பது அப்படின்னா என்ன, பிப்ளிக்கலாக வேதாகம கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம தாவீதோடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி தன்னை நேசித்தல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ தன்னை நேசிப்பது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் யுவர் வொர்த் இன் காட், அதாவது தேவனுக்குள் நமக்கு இருக்கும் தகுதியை நாம் என்ன பண்ணுறது, ஏற்றுக்கொள்ளுதல். தேவன் எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தகுதியை கொடுத்துருக்குறாரு. அந்த தகுதியை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறது தான் என்னது, தன்னைத்தான் நேசித்தல். ஸோ சங்கீதம் எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். இந்த தாவீது கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அவர் ஆண்டவர் எப்படி அவனை படைச்சாரோ அப்படியே அவர் என்ன பண்ணிட்டார், முதல்ல அவர் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாரு, அக்செப்ட் பண்ணியிருக்கார். நான் ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்கேன், ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கேன்னு என்ன பண்ணியிருக்காரு, தன்னை என்ன பண்ணுறாரு, முதல்ல நேசிக்கிறார். இல்லை, தேவன் இதை தான் விரும்புகிறாரு. மற்றவங்களுக்காக உங்களுடைய பர்சனாலிட்டியோ உங்களுடைய அப்பியரன்ஸையோ மாற்றணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, விருப்பம் கொள்கிறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் லவ், தன்னை நேசித்தல்னா ஒரு பியூட்டி பார்லருக்கு போகணும், நம்ம நிறைய காரியங்களை நமக்காக பண்ணிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்லை. ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரோ அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் என்னது, தன்னைத்தான் நேசித்தல். எபேசியர் 2:10 நம்ம வாசிக்கும் போது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு எப்படி இருக்கோம் அப்படின்னா தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வொர்த் என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ், நீங்கள் தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள். அதனால தான் சங்கீதத்தில் அவர் இப்படி சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனித்துவமான ஒன்று, இதுக்கு டூப்ளிகேட்டே கிடையாது, இதுதான் ஒரே ஒரிஜினல். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே மாதிரியான என்ன இருக்காதான், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காதான், டிஎன்ஏ இருக்காதான். அப்போ ஆண்டவர் பார்த்தா நம்ம எல்லா மனிதர்களை விட நம்மளை என்ன தான் வச்சுருக்காரு, ஒரு விசேஷித்தவர்களாக தான் என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. அவர் ஏதோ ஒரு மோல்டை வச்சு என்ன பண்ணல, அச்சு வச்சு அப்படியே என்ன பண்ணல, சிருஷ்டிக்கல. அவர் ஒருத்தரையும் தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காரு, அழகாக நல்ல பிரமிக்கத்தக்கதாக என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த தகுதியை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது இதை நல்லா என்ன பண்ணியிருந்தார்,
புரிஞ்சிருந்தார், தன்னை பற்றி வந்து நல்லா தெரிஞ்சிருந்தார். நான் ஆண்டவரால் விசேஷித்த விதமாய் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்றத நல்லா அறிஞ்சிருந்தார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் ஐசக் நியூட்டனோடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு கோட்ஸ் இருக்குது. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி அதர் ப்ரூஃப் the thumb alone will convince me of God's existence அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இருக்கிறாருன்றதுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய கட்டை விரல் மட்டுமே போதும், அது கடவுள் இருக்கிறாருன்றது எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, உணர்த்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லார். அது நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், என்ன ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய தம்பில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கையில் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, நிறைய 5 விரல் இருக்குல்ல, இந்த தம் ஃபிங்கரை என்ன பண்ண முடியுமா, மற்ற எல்லா விரல்களும் என்ன பண்ண முடியுமா, தொட்டு பார்க்க முடியும். இந்த தம்போடைய டிப்பை எல்லா ஃபிங்கர்ஸும் என்ன பண்ண முடியுமா, தொட்டு பார்க்க முடியுமா. இது மற்ற எந்த உயிரினங்களுக்கும் கிடையவே கிடையாது, இன்க்ளூடிங் மங்கிக்கு கூட என்ன பண்ணுறாது, அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லையா. ஏன்னா மனுஷங்களுடைய கைவிரல் எப்படி இருக்கான்னா பெருசாக இருக்கான், மற்ற எல்லா உயிரினத்தை விட இது வந்து பெருசாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியுது, பிடிக்க முடியுது, டைப் பண்ண முடியுது, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியுது. இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளுடைய கரங்களை என்ன பண்ணியிருக்காரு, அழகாக படைச்சிருக்காரு. அதான் அந்த பிக்சரில் பார்க்குறீங்கள, இந்த செகண்ட் இமேஜில் அந்த என்ன போட்டிருக்குன்னா கொரில்லா இருக்குது. கொரில்லாவுக்கு பக்கத்தில் நம்மளோட ஹியூமன் ஹேண்ட் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தம் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, பெருசாக இருக்குல்ல. அப்போது ஆண்டவர் எல்லா கிரியேச்சர்ஸை விட நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், யூனிக்காக என்ன பண்ணியிருக்காராம், விசேஷித்த விதமாக படைச்சிருக்காரு. எதுக்காக, நம்மளை ஆண்டவர் வந்து அவர்களுடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலாகவே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வடிவமைச்சிருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எப்படி பிடிக்கிறது பாருங்களேன். ஸோ நம்மளுடைய விரலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு மங்கி வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 2 நுனியான இந்த விரலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை இழுக்க முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சங்கீதம் 139 அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். சங்கீதம் 139:15. ஒளிப்பிடத்தில் என்ன பண்ணுறாரா, உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது நம்மளுடைய எலும்புகள் என்ன யார் பார்க்குறாரா, ஆண்டவர் வந்து பார்க்குறார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எலும்புகளை குறித்து ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா நம்ம உடம்புலேயே மொத்தம் 206 போன்ஸ் வந்து காணப்படுது. அதில் விசேஷமாக இப்போ நம்ம தம்பை பற்றி தான் பார்த்தோம்ல, கட்டை விரல் பற்றி தான் பார்த்தோம். அப்போ இந்த கைகளில் மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குன்னா 27 போன்ஸ் இருக்கான். நம்மளுடைய கைகளில் எத்தனை போன்ஸ் இருக்குது, 27 போன்ஸ். இந்த எலும்புகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையும் யார் பார்த்துட்ருக்கா, ஆண்டவர் வந்து பார்த்துருக்கார். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கை என்ன பண்ணுது, நம்மளால் அசைக்க முடியுது. அந்த அசைவுக்கு நம்மளுடைய எலும்புகள் எலும்பு என்ன பண்ண முடியாது, தனியாக அசைய முடியாது. அதுக்காக ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, தசைகளை கொடுத்துருக்காரு, தசை நாணங்களை கொடுத்துருக்காரு, நரம்புகளை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கனெக்ட் ஆகி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு அசைவுகளும் அது என்ன பண்ணுது, சிக்னல் அனுப்பி, நம்ம நர்வ்லேருந்து சிக்னல் அனுப்பி என்ன பண்ணுது, அது ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹேண்டை என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். ஒரு பெரிய மெக்கானிசம் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்குறாருல. ஸோ எவ்வளவு நம்ம விரல் அசைவுகள் கூட என்ன பண்ணுது, மூளையோட இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல மெக்கானிசம் அதுதான் போட்டிருக்கு. விசித்திர வினோதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோமா, உருவாக்கப்பட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேண்டோட இமேஜ் இருக்குல்ல, மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குது, 27 போன்ஸ் இருக்கான், 27 ஜாயின்ஸ் இருக்குது. அதில் டோட்டலாக 34 மசில்ஸ் இருக்குது. இந்த மசில்ஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னா மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா. தசை நாணங்கள் என்ன பண்ணுமா, எலும்புகளையும் மசிலையும் என்ன பண்ணுமா ஒன்றா சேர்த்து வைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கைகளை நல்லா அசைக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் கைகளை நல்லா அசைக்கிறோம், நம்ம போன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணோம், ஸ்தோத்தரிக்கணும்ல. அவ்வளவு அழகாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு,
ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து என்ன பண்ணியிருக்காரு, சிருஷ்டிச்சிருக்காரு. நம்மளுடைய இந்த தம் ஃபிங்கரை நம்ம இப்படி ஆட்டும் போது மொத்தம் 5 மசில்ஸ் என்ன பண்ணுதான், வேலை செய்யுதான். அந்த கட்டை விரலை மட்டும் நம்ம இப்படி ஆட்டும் போது என்ன ஆகுது, 5 மசில் நம்மளுக்காக என்ன பண்ணுது, வேலை செய்யுது. எவ்வளவு நரம்புகள் தசைகள் எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு அழகாக என்ன பண்ணுது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த அழகாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஆண்டவர் படைச்ச இந்த அழகான இந்த உடம்பு நம்ம என்ன பண்ணணும், நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது என்ன நம்மளுக்கு தகுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நோன் பை காட், நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள். இந்த தாவீதோடைய வாழ்க்கையை தான் நம்ம வச்சு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சங்கீதம் 139 பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம், நம்மளுடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணுதான், கண்டது. பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை படைச்சிருக்கிறார். ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள். தாவீதோடைய வாழ்க்கையில் பல ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. அவனுடைய சொந்த தகப்பன் கூட என்ன பண்ணல, அவனை கண்ணோக்கமாக அவனை பார்த்து அந்த பலி விருந்துக்கு கூட என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை எல்லாரும் புறக்கணிச்சிருந்தா கூட அவன் என்ன தெரியுமா அந்த வேதத்தில் வசனத்தில் சொல்கிறான், சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அது உருவேற்படும் நாள் முதற்கொண்டு எல்லாமே உம்முடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணுது, எழுதி இருந்தது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். யார் என்னை பார்த்தாலும் என்னை பார்க்கலனாலும், யார் என்னை ஏற்றுக்கிட்டாலும் என்னை புறக்கணிச்சா கூட என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுறாரு, என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி, என் அவயங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாரு. நம்ம ஸ்கேன்ஸில் கூட நம்மளுக்கு எவ்வளவோ டீட்டெயிலாக என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் நம்ம மேலே அவ்வளவு அன்பு கூர்ந்து நம்மளை பற்றி என்ன பண்ணி வச்சுருக்காரு, ஒரு ரெக்கார்டை ஆண்டவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. வாழ்க்கையில் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் சோர்வுகள் காணப்படும். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார், என்னை நேசிக்கிற தகப்பன் எனக்கு இருக்கிறார், என்னை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருந்தான், தாவீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 56:8 பார்த்தீங்கன்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில். நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் அந்த கண்கள்ல இருந்து வர கண்ணீரை கூட என்ன பண்ணுறாராம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. ஸோ நம்ம எவ்வளோ விசேஷித்தமானங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நேசிக்கணும். இந்த தகுதி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. நம்மளை அழகாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்கிறாரு. நம்மளை பற்றி நல்லா என்ன பண்ணிச்சிருக்காரு, அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு நல்ல அறிந்திருக்கிற தகப்பனை நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரிக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, your every moves are watched by God. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் என்ன பண்ணுறாரா, பார்க்குறவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 139 2வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீது ஒரு பெரிய இதுவாக எழுதியிருப்பார். என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என் நினைவுகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை கூட என்ன பண்ணுவார், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன சூழ்ந்து இருக்கிறீங்க. நான் பாதாளத்துக்கு ஏறினாலும் வானத்துக்கு ஏறினாலும் கீழே போய் படுக்க போட்டாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பில்லியன் கணக்கான மக்களும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வை ஒவ்வொருவருக்கும் ஸ்பெஷலாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அசைவுகளையும் என்ன பண்ணுறாரு, அவர் நோட் பண்ணுறாரு. அப்போ முதல்ல செல்ஃப் லவ். அப்போ தன்னை நேசிப்பது அப்படின்னா என்னன்னா, தேவனால் எனக்கு உண்டான தகுதியை நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட்டர் எனக்கு கொடுத்த தகுதிகளை நான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணுறது தான் என்னது, செல்ஃப் லவ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். நான் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, நாம் தேவனால் அறியப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தோம், நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்
கண்ணோக்கமாக இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது எது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டிங் யுவர் பர்பஸ் இன் காட். தேவனுக்குள் நமக்கு இருக்கும் நோக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வது தான் தன்னைத்தான் நேசிப்பது அப்படின்னு அர்த்தம். இங்கே தாவீதை பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. அவன் கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்தான்? அறிஞ்சிருந்தான். எப்படி அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்றத அறிஞ்சிருந்தானோ, அதே போல் அவனுடைய வாழ்க்கைக்குன்னு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறாருன்றதை என்ன பண்ணியிருந்தார்? நல்லா அறிஞ்சிருந்தார். அதுதான் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலை என்ன பண்ணுறாராம்? அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன பண்ணுது? நிரம்பி வழியுது அப்படின்னு போட்டிருக்கோம். இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த டைம்ல இருந்து அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது அப்படின்னு. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மை நேசிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கைக்குன்னு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. யாருமே நோக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு? வச்சுருக்காரு. அப்போ என் வாழ்க்கைக்குன்னு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அதான் சங்கீதம் 78-71 நம்ம பார்க்குறோம். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த என்ன பண்ணுறாராம்? தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக என்ன பண்ணுறாராம்? அழைத்து கொண்டு வந்தார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கென்று குறித்த திட்டங்களை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் என்னது? தன்னைத்தான் நேசிப்பது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த நோக்கத்தை ஆண்டவர் வச்சுருக்கார். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கார். அதனால உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சுருந்ததுனால அந்த நோக்கத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் என்னதுன்னா தன்னைத்தான் நேசிப்பது அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னைத்தான் நேசித்தல் அப்படின்னா என்னன்னா, ரெக்கக்னைசிங் அண்ட் அக்செப்டிங் யுவர் பவர் இன் காட். தேவனுக்குள் நமக்கு இருக்கும் பலத்தை நாம் உணர்ந்து கொள்வது, இல்லைன்னா புரிந்து கொள்வது. இதுதான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதுதான் என்னன்னா மூணாவதா, அதாவது தன்னை நேசிப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, அங்கே சாமுவேல் என்ன பண்ணுறாரு? தாவீது என்ன பண்ணுறாரு? அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணதுலேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இறங்கி இருந்தாராம்? தாவீது மேலே என்ன பண்ணியிருந்தாராம்? இறங்கி இருந்தாராம். தாவீது கோலியாத்துக்கு எதிராக புறப்பட்டு போகும்போது நிறைய அதாவது அசட்டைகள் தான் அவன் என்ன பண்ணான்? பார்த்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரன் எலியாப் என்ன பண்ணுறான்? கோவப்பட்டு என்ன பண்ணுறான்? திட்டுறான். யார்கிட்ட ஆடுகளை விட்டுட்டு நீ யுத்தத்தை பார்க்க வந்தியா அப்படின்னு என்ன பண்ணுறான்? திட்டுறான். அடுத்தது சவுலை பார்த்தீங்கன்னா 33வது வசனத்தில் சொல்கிறாரு, நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவது உன்னால் முடியாது, நீ என்ன பண்ணுற? சின்ன பையனாக இருக்க, அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோலியாத்தே என்ன பண்ணுறாரு? அவனை அசட்டை பண்ணுறாரு. நீ நாயை அடிக்கிறதுக்காக தடியோட வரியா அப்படிலாம் என்ன பண்ணுறாரு? அவனை அசட்டை பண்ணுறாரு. ஆனால் அவனுக்கு தெரியும் அவனுடைய பலம் எதில் இருந்தது? அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் இருந்ததுன்னு அவனுக்கு என்ன பண்ணும்? தெரியும். இன்றைக்கி நிறைய டைமில் பிறர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்கன்றதையே நம்ம என்ன பண்ணுறோம்? அதுதான் நம்மளுடைய பலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்துக்கிறோம். பிறர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நோக்காமல் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறாருன்றதை நம்ம என்ன பண்ணோம்? நோக்குகிறவர்களாக இருக்கணும். தாவீதுக்கு தெரியும், என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை பலப்படுத்த வல்லவர். நான் என்ன பண்ணுவேன்? அந்த கோலியாத்துக்கு எதிராக புறப்பட்டு அந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன்றது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். அப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். வாட் இஸ் செல்ஃப் லவ் அப்படின்றத 3 காரியம் பார்த்தோம். முதல்ல என்னன்னா, தேவனுக்குள் நமக்கு இருக்கும்
தகுதியை நம்ம என்ன பண்ணுறது, ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாரு, அவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, தேவனுக்குள் நமக்கு இருக்கும் நோக்கத்தை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிப்பதற்கான நோக்கம் என்னென்னா, அவருக்காக நம்ம என்ன பண்ணுறது, பரிசுத்த ஜாதியுமாயும் ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தோம், தேவனுக்குள் நமக்கு இருக்கும் பலத்தை நம்ம என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது என்னென்னா, என் சுய பலத்தை அல்ல, எனக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகித்திருக்காரு. அந்த பலத்தோடு நான் என்ன பண்ணுவேன், எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ தன்னைத்தான் நேசித்தல் அப்படின்னா இந்த 3 காரியங்களையும் நம்ம சொல்லலாம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் செல்ஃப் லவ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நம்மளை எப்படி அன்பு கூறுறது, நம்மளை எப்படி நேசிக்கிறதுன்னு ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ தன்னைத்தான் நேசிப்பது அப்படின்றது தவறா அப்படின்னா இல்லை. அது என்னென்னலாம் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே. வாட் இஸ் நாட் செல்ஃப் லவ் அப்படின்னு 3 விஷயங்களை பார்த்துட்டோம். தன்னை பெருமைப்படுத்துகிறதோ, தன்னை புகழ்வதோ, தன்னுடைய சுயநீதி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ, இல்லை தன்னுடைய சுய விருப்பங்களை மட்டும் பூர்த்தி செய்வது என்னது, தன்னை நேசிப்பது கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ தன்னைத்தான் நேசித்தல்னா என்னென்னு 3 காரியங்கள் பார்த்தோம். அதை அடிப்படையாக வச்சு அப்போ நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எல்லாரும் நம்ம என்ன பண்ணிப்போம், அவங்களுடைய உடம்பு என்ன பண்ணிப்போம், சரீரத்தை பார்த்துப்போம், பாதுகாத்துப்போம்ல. அதுதான் கர்த்தர் சபை எப்படி போஷித்து காப்பாற்றுறாரோ அதே போல் ஒவ்வொருவனும் என்ன பண்ணுமா, தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஒரு செல்ஃப் கேர் என்ன பண்ணணும், நம்மளுடைய சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, நம்மளது சரீரம் யாருடைய ஆலயமாக இருக்குது, தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நரிஷ் யோர் செல்ஃப் வித் சவுண்ட் நியூட்ரிஷன். நல்ல பலமான ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணோமா, உட்கொள்ளணும். ஃபிசிக்கலாக நம்ம நிறைய காரியங்களை என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுதான் ஜீசஸும் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா நீட்ஸும் என்ன பண்ணுறாரு, பார்க்க தான் செய்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30-32 வரைக்கும் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் அற்புதங்களை மட்டும் என்ன பண்ணல, செஞ்சுட்டு உடனே என்ன பண்ணல, அவங்கள விட்டுடல. அவங்க பசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பம் சொல்கிறார். அப்போது ஆண்டவருக்கு நம்ம ஃபிசிக்கல் நீடையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு ஆசை இருக்குது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நீடையும் என்ன பண்ணுறாரு, அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறார். அப்போது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, நிலத்தில் காணப்படுகிற எல்லா பயிர் வகைகளும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆகாரமாக கொடுத்துருக்காரு. அதுதான் பிளான்ட் பேஸ்டு ஃபுட். எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, எல்லோரும் ஃபுல் வெஜிடேரியனாக மாறிடுறாங்க. நான்வெஜ்க்கு போகாமல் என்ன பண்ணுறாங்க, டாக்டரே என்ன பண்ணிடுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இது கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது, அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நமக்கு எது நலம், நம்மளுடைய சரீரத்துக்கு எது ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுடைய சரீரத்துக்கு எது தேவையோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆகாரத்தை உட்கொள்ளணும். அதான் தானியேல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவ்வளவு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு விருந்தாக இருந்தாலும், நிறைய காரியங்கள் அவன் கண் முன்னாடி இருந்தாலும், அவனுக்கு தெரியும் அவனுடைய சரீரத்துக்கு எது உகந்தது, எது தேவனுக்கு பிரியமானதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு. சங்கீதக்காரன் கூட கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக அவர் என்ன பண்ணுறாராம், ஸ்தோத்தரித்து. சங்கீதம் 104:14 யாராவது வாசிங்களேன். பூமியிலேருந்து ஆகாரத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாராம், கொடுக்குறாராம். அது மிருகங்களுக்காக இருந்தாலும் சரி, மனுஷனுக்காக இருந்தாலும் சரி. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தந்த ஆகாரத்துக்காக என்ன பண்ணுறாரு, அவர்
ஸ்தோத்தரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபிசிக்கலாக நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், உட்கொள்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் பலமுள்ளவனாக இருக்கணும்னா நம்ம எது தான் சார்ந்திருக்கணும்? தேவனுடைய வசனத்தை. அதான் மத்தேயு 4:4 நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவானா? பிழைப்பான் அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 6:35 சொல்கிறாரு, நானே என்ன பண்ணுறேன்? ஜீவ அப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அடிக்கடி என்னுடைய வேதத்தை என்ன பண்ணணும்? தியானமாக இருக்கணும். இரவும் பகலும் என்ன பண்ணணும்? தியானித்து இருக்கும் போது நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? செழித்திருக்கும். அப்போ பலமுள்ள ஆகாரத்தை என் சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, என் ஆத்மாவுக்கும் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதான் நீதிமொழிகள் 19:8 வாசிங்கன்னா, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் வேதத்தை நேசிக்கும் போது தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆண்டவர் தேவ ஞானத்தை எதில் வச்சுருக்காரு? வேதத்தில் வச்சுருக்காரு. அப்போ அதை நான் வாசிக்கும் போது தான் என்னுடைய ஆத்மாவுக்கு அது எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். அப்போ உண்மையாக உங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சரீர தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யக்கூடாது, உங்களுடைய ஆத்ம தேவைகளையும் என்ன பண்ணணும்? பூர்த்தி செய்து கொள்கிறவர்களாக காணப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஹேவ் ரெஸ்ட். ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஸோ ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டை தான் குறிக்குது. அப்போ மார்க் 6:31 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய சீஷர்களை, வாங்க நம்ம என்ன பண்ணுவோம்? வனாந்தரத்தில் ஓரமாக போயிட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? ஒரு ரெஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு அவசியம். ஸோ இது ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாத்திராகமும் 31:17 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார். அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிஃப்ரெஷ்மெண்ட், அதாவது பூரித்தார், சந்தோஷமாக இருந்தாருன்னு அர்த்தம். 7ஆவது நாள் நம்ம எங்கே போகணும்? ஓய்வு நாளில் திருச்சபைக்கு என்ன பண்ணோம்? வரணும். அந்த திருச்சபையில் தான் நம்ம ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு புத்துணர்வு, ஒரு சந்தோஷம் அப்பாவுடைய சமூகத்தில் வரும்போது தான் கிடைக்கும். அப்போது நான் எப்படி என் ஆத்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அப்போ எரேமியா 31:25 சொல்கிறாரு, நான் விடாய்த்த ஆத்மாவை என்ன பண்ணுவேன்? சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் ஆத்மாவை களிகூற பண்ணுகிற தேவன் என்னுடைய நல்ல தேவன். அப்போ அவருடைய சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ரேயர் டைம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ரெஸ்ட். அதான் மார்க் 1:35 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார்? அவருக்கும் ஒரு செல்ஃப் கேர் டைம் அவருக்கு இருந்துச்சு. ப்ரேயர் டைம் என்ன பண்ணுது? இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மினிஸ்ட்ரியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? லீட் பண்ணுறாரு. கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை? நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜிம்முக்கெலாம் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த வேதத்தில் ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அழகாக ஒரு வசனம் இருந்தது. 1 தீமோத்தேயு 4:8 போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஹேஸ் சம் வேல்யூ. அது கொஞ்சம் அற்ப பிரயோஜனம், அவ்வளோதான். ஆனால் அதை விட தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸை விட எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு? ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு. அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஜீவனுக்கு மாத்திரம் இல்லை, இதற்கு பின்னாடி வர அந்த மகிமைக்கும் அது என்ன பண்ணும்? பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? பவுல் சொல்கிறாரு.
அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 9:24 27 வரைக்கும் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுத்துகிறேன், கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு டிசிப்ளினோட என்ன பண்ணுறாரா அவர் கரெக்டாக அந்த ட்ராக்கில் என்ன பண்ணுறாரா ஓடுறாரு. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. அவங்கெல்லாம் எதை நோக்கி ஓடுறாங்க, அழிவுள்ள அந்த கிரீடத்தை நோக்கி, அழிவுள்ள அந்த பரிசை நோக்கி ஓடுறாங்க. ஆனால் நமக்கு அதை விட ஒரு பெரிய ரிவார்ட் வெயிட் பண்ணியிருக்கு. நம்ம எப்படி ஓடணுமா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். எதுக்கு, ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலாக நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போது வேறு என்ன பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 9:10 போட்டிருக்கு, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை என்ன பண்ணுமா, உண்மையாக நமக்கு இருக்கிற பலத்தோட எஃபர்ட்டோடு என்ன பண்ணுமா செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் கூட ஒரு இடத்துல போட்டிருப்பார், கையினால் வேலை செய்து என்ன பண்ணுமா, பிரயாசப்பட்டு சாப்பிடணும். கையினால் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. அப்போது நமக்கு கிடைக்கிற எக்ஸசைஸ் என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்கிற வேலையில் உண்மையாக உத்தமமாக நம்மளுடைய பெஸ்ட்டை என்ன பண்ணுமா கொடுக்கணும். அதுதான் என்னது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். மற்றபடி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுலாம் என்னது, ஆவிக்குரிய எக்ஸசைஸை தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் விரும்புகிறாரு. தேவ பக்திக்குரிய எக்ஸசைஸை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு. அப்போ மார்க்கு 12:30 என்ன போட்டிருக்குன்னா, உன் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. அப்படின்னா என்னென்னா, என்னுடைய சொந்த பலத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், சார மாட்டேன். பிலிப்பியர் 4:13 திரும்பியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ 3 விஷயங்களை நம்ம எப்படி நம்ம மேலே அன்பு கூறுவதுன்னு பார்த்தோம். முதல்ல பலமுள்ள ஆகாரத்தை நம்மளுடைய சரீரத்துக்கும் கொடுக்கணும், நம்மளுடைய ஆத்துமாவுக்கும் என்ன பண்ணணும் கொடுக்கணும். 2வது பார்த்தோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபிசிக்கல் ரெஸ்ட்டும் அவசியம், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி அடைவதற்கும் நம்மளுடைய ஆத்மாவை களிக்கூற பண்ணுவதற்கும் என்ன பண்ணுது, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது பார்த்தோம், எக்ஸசைஸ் பண்ணும். நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய சொந்த வேலையை நான் செஞ்சு அந்த கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வாதமாகவும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய சொசைட்டிக்கும் நான் ஆசீர்வாதமாக அதை என்ன பண்ணும் பயன்படுத்துகிறது தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்னால் என் ஆத்மாவுக்கு எது உகந்ததோ தேவ பக்தியை வளர செய்வதற்கான காரியங்களை வைத்து நான் என்ன பண்ணணுமா அதை பயிற்சி செய்யணுமா. தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே வளர்த்து கொள்கிறாரு. அதனால தான் சவுல் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சொல்கிறார், ஒரு கரடி வந்துச்சு, அப்போது நான் என்ன பண்ணேன், இதை பண்ணேன், ஒரு சிங்கம் வந்தது, நான் இதை பண்ணேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ண உடனே அவர் அப்படியே என்ன பண்ணல, விடலை. அதை என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதை புதுப்பித்து வளர்த்து கொள்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் என்ன பண்ணுறாரு, வளர்றாரு. நம்மளுடைய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் என்ன பண்ணணும், வளர்ந்து கொண்டே போகணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் போது தான் அதுதான் உண்மையாகவே தன்னை நேசிப்பது அப்படின்னு பொருள்படும். அப்போ இன்றைக்கி அழகாக நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் கற்றுக்கிட்டோம். வாட் இஸ் செல்ஃப் லவ், தன்னை நேசிப்பது என்றால் என்ன. தேவன் உங்களை எப்படி படைச்சாரோ அப்படியே உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க அப்படி இருக்காங்க நானும் இப்படி இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களை இவ்வளவு அழகாக என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. அதுதான் சங்கீதத்தில் 139 இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருப்பார், தாவீதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ மற்றவங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன், அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் என்னை அழகாக படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். 2வது, நம்மளுக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணிக்கணும்,
அக்செப்ட் பண்ணிக்கணும். 3வது பார்த்தோம், நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பலத்தை வச்சுருக்கார், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தான் அந்த பலன் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். அப்போ செல்ஃப் லவ்னால் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம், எப்படி நம்மளை நேசிக்கணும்னு பார்க்குறோம். அப்போ நம்ம நேசிக்கும் போது தான் அடுத்த லைனை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வையாக. இந்த அழகான சத்தியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தினதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். இன்னும் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படும்படியாக நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்படி எங்களை நேசிப்பது என்று அப்பா வேதாகம கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களை சுயமாய் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் விழுந்து போகிறோம். அதெல்லாம் ஆண்டவரே எங்கள் விட்டு அகற்றி உம்முடைய வேதம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் பிடித்து கொண்டு அப்பா எங்களை நாங்கள் நேசித்து அது நிமித்தம் அப்பா உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு அருவிகளாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகலாம். எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தியாக்குற தேவனப்பா. எங்களுக்கு அநேக பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் உம்முடைய பலன் எங்களுக்கு பரிபூர்ணமாய், உம்முடைய கிருபை எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்குறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா நீர் எங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேதாகம வகுப்பில் முழுவதுமாக எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்களை எங்களை கற்றுக்கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன்.